வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாஸ் டிஷ்வாஷரோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 13 பிளேட் செட்டிங்ஸு. இது வந்து நான் வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 6 மந்த்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாஸ் டிஷ்வாஷர் நான் வாங்கினதுலேருந்தே இந்த கம்பெனியே வந்து இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட்டோட டேப்லெட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு 3-in-1 டேப்லெட்ஸ், அதாவது டிட்டர்ஜென்ட்டு, ஷால்ட்டு, ரின்சிங் லிக்விட் மூணுமே சேர்ந்த ஒரு டேப்லெட்ஸ் தான். ஸோ நான் இப்போ இதுக்கு தேவையான வெசில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க இதை எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இது லோட் பண்ணும்போது லெஃப்ட்டில் இருக்கிறது டேப்லெட் போடுற செக்ஷன், ரைட்டில் இருக்கிறது ரின்சிங் லிக்விட் போடுற செக்ஷன். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் போடுற செக்ஷன், ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு செக்ஷனு. ஸோ இதை லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ட்ரேயில் வந்து இந்த மாதிரி டம்ளர்ஸு, அப்புறம் இந்த ஸ்பூனு அதுக்கெலாம் வைக்கிறதுக்கு தனியாக லெஃப்ட்டில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே எல்லாம் இது மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கொஞ்சம் பெரிய வெசில்ஸு அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் சின்ன வெசில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோட் பண்ணும்போது அதில் வந்து நான் குக்கரு அந்த மாதிரி அலுமினியம் செக்ஷன்ஸ் கூட வச்சுருப்பேன். ஸோ குக்கர் வந்து யூஸ்வலாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ குக்கர் நீங்கள் வைக்கிறீங்க அலுமினியம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ மேலே இருக்க ட்ரே கீழே இருக்க ட்ரே ரெண்டும் லோட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து மாதிரி பிளேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ரொட்டேட் பண்ணி எதுலையாவது இடிக்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஸோ டேப்லெட் வைக்கிற செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மெயின் சுவிட்சை வந்து ஆன் பண்ண போகிறோம். மெயின் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே வந்து இன்னொரு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அதையும் வந்து ஆன் பண்ணிவிட்டு நிறைய செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நான் எப்போதுமே ஆட்டோ மோடு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குக்கர்லாம் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ மோடு தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 hour 25 minutes காட்டுது. ஸோ 1 hour 25 minutes காட்டினதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஆட்டோ ஆஃப் ஆயிரும் 1 hour 25 minutes ஆன உடனே. ஸோ இப்போ இது வந்து 1 hour 25 minutes முடிஞ்சிருச்சு, ஆட்டோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ உடனே வெசில்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துடாதீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே ட்ரை, அந்த ஹீட்லேயே ட்ரை ஆகும். ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பாத்திரமெல்லாம் காஞ்சி இருக்கும். ஸோ இப்போ ட்ரை ஆகிடுச்சு. நான் பாத்திரத்தெல்லாம் காட்டுறேன். ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்கும். டப்பர் வேர் ஐட்டம்ஸு, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கூட நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். டீ போடுற பாத்திரம்லாம் நல்லா தான் கழுவி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை டீ போட்டுட்டிங்க அப்படின்னா திருப்பி அதே பாத்திரத்தில் நீங்கள் டீ போட்டதாக எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அவ்வளோவா வாஷ் பண்ணாது. ஒரு தடவை டீ போட்டதை நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த 2 தடவை டீ போட்டது, அது கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணியிருக்காது. அதையும் நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் மித்தபடி எல்லாமே ஆயில் கேன் கூட நல்லாவே கழுவி தான் இருக்கும். எந்த இதுவும் கிடையாது. நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் வாங்கினதுலேருந்து சால்ட்டும் ரின்சிங் லிக்விடும் போடலை, யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து வாட்டரோட டிடிஎஸ் லெவலு. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ டிடிஎஸ் லெவல் இருக்குன்னு. ஸோ வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.